ஒரு பையன் வந்து ஒரு ஆம்பளையா உணர்றது அந்த 16க்கு அப்புறம் தான். ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணா உணர்வா. குறிப்பிட்ட இதுக்கு அப்பதான் அவளை வசியம் பண்ண முடியும், செய்வினையும் பண்ண முடியும். நீங்க இப்போ குழந்தையா இருக்கும்போது நீங்க என்ன பண்ண முடியும்? என்ன ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்? எப்படி அவங்களுக்கு அந்த ஃபீல் வரும்? வராதில்ல. அப்போ எப்படி நடக்கும்? போய் சொல்லி வாங்குறது. ஸோ அது இங்கே கிடையாது மாந்திரிகத்தில். குறிப்பிட்ட வயசு இருக்குது. அதே மாதிரி எல்லா ராசிக்காரனுக்கும் பண்ணிட முடியாது. சில ராசிக்காரனுக்கு தான் செய்வினை, மந்திரம், தந்திரம் எல்லாமே பண்ண முடியும். ஸோ வலின்றது தலைவலி, வயிறு வலி, உடல் வலி, அடிவயிறு வலி, ஜாயிண்ட் பெயின் வலி, இது எல்லாமே முடி கொட்டுறது, காதுக்குள்ளே பேசுகிற மாதிரி கேட்குறது, கண்ணு சிவப்பாகிறது, புரியுதுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு வலி பார்த்தீங்கன்னா நெஞ்சு பூச்சி அழுத்துற மாதிரி இருக்கிறது. பெண்களுக்கு அதிகமாக அந்த வலி வரும். மாறாண்ட பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலியால் பார்த்தீங்கன்னா அழுத்துற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். இது எல்லாமே ஒரு பெண்களுக்கு வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மாவோ இல்லை தங்கச்சியோ மனைவியோ உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து காது கேட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க. அவங்களுக்கு நம்பிக்கையில்லாம கூட இருக்கட்டும், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. அவன் கூப்பிட்றாங்களா மாந்திரிகெல்லாம் வேணாம், முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். இருந்தால் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சந்தோஷமாக வாழுங்க. இல்லையா கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, ஒரு மாந்திரிகை தேடி போங்க. அந்த மாதிரி உண்மையான ஆளா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா கூப்பிட்டு போய் சரி பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்காக அவங்க உழைக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் மலையை கொட்ட வேணாம், சவரன் நகை வாங்கினா பட்டு சாரி எடுக்க வேணாம். அவங்களுக்கான டைம் ஒதுக்கி அவங்க கேட்குற விஷயத்த நீங்கள் பண்ணி கொடுத்தாலே நீங்கள் ராஜா, அவங்க ராணி.